ஓகே. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்தில் அறிவித்த நூற்றாண்டு நாயகர்களின் படைப்புகளை வெளியிடுவதும் கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிடுவதும் மற்றும் முக்கியமான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகளை தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலம் வெளியிடுவது என்ற அந்த அறிவிப்புகளுக்கு ஏற்க இதுவரை சாகித்ய அகாடமி விருது பெற்ற பல எழுத்தாளர்களுடைய நூல்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுபோல் நூற்றாண்டு விழா கண்ட நாயகர் எழுத்தாளர்களுடைய படைப்புகள், அரசியல் தலைவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நூல்கள் எல்லாம் நம்ம போட்டித் தேர்வில் பங்கேற்கின்ற மாணவர்களுக்கு, அந்த போட்டித் தேர்வில் பங்கேற்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் பாடநூல் கழகத்தினுடைய வளாகத்தில் பேராசிரியர் அன்பழகம் புத்தக அங்காடி அப்படின்னு ஒரு புத்தக அங்காடியை நாங்கள் நிறுவியிருக்கிறோம். அங்கே தான் வந்து எல்லோரும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை மாநிலம் முழுவதும் பரவலாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்ட நூலகத்திலும், மதுரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலும், அதுபோல் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய ஒரு பிரிவை துவக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நூலகத்தில் இன்று அதை துவங்கி வைத்திருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதியாக இன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய அந்த படைப்புகள், வெளியீடுகள் எல்லோருக்கும் கிடைப்பதற்கான ஒரு பிரிவு இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. இங்கே அண்ணா நூற்றாண்டு நூலகம், அது வேற அரசியல், இதில் அப்புறம் பேசிக்கணும். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு பாடத்திட்டத்தில் சில மாறுதல்கள் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக பிரைமரி லெவலிருந்தே அந்த மாணவர்களுக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக எஸ்சிஆர்டி பாடத்திட்ட குழு ஆகியவை வைத்து அவர்களுடன் கலந்துரையாடி விரைவில் அந்த பாடத்திட்டத்தில் மாறுதல் வெளிவரும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் விரைவில் அறிவிப்பார். அதாவது ஆரம்ப நிலையிலிருந்தே அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பிரைமரி லெவல், அதாவது ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கே அதை வந்து அறிமுகம் செய்வது அப்படின்னு முடிவெடுத்து, அதனால் அது வந்து விரைவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த பாடத்திட்டம் என்ன மாறுதல் இருக்கிறது என்பதை முறையாக அறிவிப்பார். அதற்குரிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதற்கட்டமாக அதனுடைய சங்க நிர்வாகிகளை அழைத்து மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அவர்களுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை அரசு கவனித்து கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த பொங்கலுக்கு முன்னால் அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஆசிரியர் சங்கங்களிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த முடிவுகள் விரைவில் முதலமைச்சரின் ஒப்புதலோடு அறிவிக்கப்படும்.